அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு. பெங்களூர் மாணவி முஸ்கான் என்ற மாணவியை உலகமே போற்றியது. ஆனால் இந்த கடையநல்லூர் வஹீதா ஹிஜாபை போட்டு ஆட்டம் போட்டுட்டு பேசுகிற பேச்சியை பாருங்கள். நாம் நம்ம தவிர திருத்திக்கணும். அடுத்தவங்க செய்கிறத இதை செய்கிறான் அதை செய்கிறான்னு சொல்லக்கூடாது. அவன் அதை செய்கிறான் இவன் எதை செய்கிறான்னா மறுமை நாளைக்கு அவன் பதில் சொல்லுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க? அந்நியான்களை பார்க்குற பார்வை தப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்த அந்நிய ஆண்களை பார்க்கும் பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள்னு சொல்கிறாங்க. தாழ்த்தி கொள்ளாமல் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த மாதிரி இஸ்லாத்துக்கு புறம்பான அனாச்சாரங்களான வேலையெல்லாம் செஞ்சுட்டு அது என்ன பேச்சு பேசுது பாருங்கள். அடுத்து அவன் எதை செஞ்சான் இவன் எதை செஞ்சான், அவன் குழிக்க அவன் போய் மறுமை நல்ல பதில் சொல்ல போகிறான். உனக்கு என்னம்மா, நீ உன் வேலையை பாரு. உன்னை கேட்குறாங்களா, அதுக்கு மட்டும் நீ பதில் சொல்லு. நீ அடுத்தவங்களை குறை சொல்கிற, நீ பண்ணுற சரியா தவறா நீ முதல்ல புரிஞ்சுக்கோ. முதல்ல குரான் ஓதியிருக்கியா, ஹிஜாப் போடணுன்ற முறையை மட்டும் கடைப்பிடிச்சிருக்கே, இல்லை அது எப்படி அணியணும் ஏன் அணியணுன்ற ஒரு மெயினான பாயிண்ட்டை முதல்ல படி. ஹிஜாபை போட்டுட்டு நீ சிகரெட் எடுப்ப, தண்ணி அடிப்ப, அதெல்லாம் கேட்டுட்டு முஸ்லீமான பொண்ணுங்க நாங்களும் வாய மூடிட்டு கம்முன்னு இருப்போன்னு பார்த்தியா? பிச்சு எடுத்துருவாங்க எல்லாரும். ஆனால் எல்லாரும் இப்போ எல்லாத்துக்கும் நீ ரொம்ப எல்லாத்தையும், அதாவது முஸ்லீம் பெண்களுக்கே நீ அவமானத்தை தேடி கொடுக்குற மாதிரி ஒரு வேலையை பார்த்துட்டு எவ்வளோ ஒரு இதாக பேசிகிட்டு இருக்க நீ. என்ன கொடுமையை பாருங்கள். இப்படியெல்லாம் டான்ஸ் போடுவாங்களாமா இவங்க ஹிஜாபை போட்டுக்கிட்டு. யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்களா? யாராக இருந்தாலும் கேள்வி கேட்க தான் செய்வாங்க. சரிங்களா? நம்ம நம்ம ஒழுக்கத்தை நம்ம கரெக்டாக பேணிக்கணும். புரியுதுங்களா? கேவலப்படுத்திட்டு இஸ்லாத்தை கேவலப்படுத்துறதுக்கு நம்ம பொண்ணுங்களே இப்படி பண்ணும்போது மற்றவங்கெல்லாம் ஏன் காத்துக்கிட்டு இருக்காங்க. சங்கி கூட்டம்லாம் காத்துட்ருக்கு எப்போ இவங்கெல்லாம் இப்படிலாம் பேசுவாங்கன்னு. அதுக்கு தகுந்த மாதிரியே இந்த பொண்ணு என்னென்ன பேசி வச்சுருக்குதுன்னு பாருங்கள். பேசிகிட்டு இருக்குது. ஃபாத்திமா அவங்களுடைய வாழ்க்கையை ஒரு முறை அடித்து பாருங்கள். அந்த வாழ்க்கை வரலாறை நினச்சி பாருங்கள். நம்ம கை கால்லாம் நடுங்கும். நம்ம அதில் ஒரு சொட்டு கூட, நம்ம அதில் ஒரு துளி வாழ்க்கை கூட நம்ம வாழ கிடையாது. நம்ம வாழ்க்கையை நம்ம மறுமைக்காக தான் வாழணும். இந்த உலகத்துக்காக கொஞ்சம் வாழ்ந்தாலும் மறுமைக்காக அதிகமாக வாழணும், அதிகமாக தொழுகணும், நிறைய தாவத்து கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் செய்யாட்டினாலும் நம்மளுடைய கண்ணியத்தை நம்ம கரெக்டாக கட்டுப்பாடோட கண்ணியத்தோட நம்ம இஸ்லாத்தை கரெக்டாக கொண்டு போகணுன்றது தான் என்னுடைய ஆசை. உங்களுடைய ஆசை இதுவாக இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் பாருங்கள், ஜிபி அவங்கள்ட்ட ஒரு இது எடுத்திருக்கிறாங்க, இன்டர்வியூ எடுத்திருக்கிறாங்க. அவங்க எப்படி சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். நீ ஹிஜாப், அவங்க சொல்கிற மாதிரி ஹிஜாப் போடாமல் ஆட்டம் போடு, உன்னை யாரும்மா கேட்க போகிறா? இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பெண் பிள்ளைகளுக்கு அல்லாஹ் தான் நல்ல ஈமானையும் பொறுமையும் கொடுக்கணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன், துவா செய்கிறேன். நீங்களும் துவா செய்யுங்க. ஒவ்வொரு முகமினான ஆண்களும் பெண்களும் இந்த உலக வாழ்க்கைக்காக வாழாமல் மறுமை வாழ்க்கைக்காகவும் கொஞ்சம் வாழணும்னு நான் அல்லாட்ட நிறைய 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 துவா செய்கிறேன். வஹீதாவுக்கு நிறைய அல்லாஹ் ஈமானையும் பொறுமையும் கொடுக்கணும். அவங்க இஸ்லாத்தில் இருக்கிறோமான்றதே மறந்துட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. இஸ்லாத்தில் தான் இருக்கிறோமா அப்படின்றதே அவங்க நினைவில் இருக்கா இல்லையான்றதே ஒரு ஆச்சரியமான ஒரு இதாக இருக்குது. ஏன்னா பெங்களூரில் இருந்த அந்த பொண்ணுக்கு இருந்த ஒரு தைரியம் இந்த பொண்ணுக்கு இல்லாமல் எப்படி போணுச்சு அப்படின்னு தான் இப்போ எல்லாரும் கேள்வியை முன்வைக்கிறாங்க. அந்த பொண்ணை பாருங்கள், முஸ்கான்ற பொண்ணு எவ்வளோ தைரியமாக அல்லாஹ் அக்பர்னு கோஷம் போட்டு எவ்வளோ சூப்பராக ஹிஜாபை பற்றி எவ்வளோ நல்ல விதமாக எடுத்து எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துச்சு. அதுக்கு நம்ம இஸ்லாத்தில் எல்லாருமே குரல் கொடுத்தாங்க. எல்லாருமே அதுக்கு வரவேற்பு கொடுத்தாங்க. இந்த மாதிரி செஞ்சால் யார் வரவேற்பு கொடுப்பா, யார் குரல் கொடுப்பா? இந்த பொண்ணுங்க இந்த பொண்ணுங்களுக்கு அல்லாஹ் தான் பொறுமையும் ஈமானையும் கொடுக்கணும். இந்த பொண்ணுங்களுக்கு நிறைய நிறைய நன்மையை, அதாவது இப்போ பாருங்கள், மும்தாஜை எடுத்துக்கோங்க. நடிகை மும்தாஜ் எப்படி இப்படிலாம் நடிச்சுட்டு இப்போ எப்படி இப்படிலாம் ஈமானோட கோட்பாட்டுக்குள்ளார வந்துட்டாங்க. அவங்களெல்லாம் நினைக்கும் போது நம்ம அவங்களெல்லாம் பார்த்து திருந்தணும். எத்தனையோ பேர் இஸ்லாத்தை தழுவிட்டு இருக்கிறாங்க. இஸ்லாத்தோட பொறுமை, இஸ்லாத்தோடைய ஒரு கண்ணியம், கட்டுப்பாடு அதெல்லாம் புரிஞ்சுட்டு எல்லாம் எந்த அளவுக்கு இஸ்லாத்துக்குள்ளார வந்துட்டுருக்காங்கன்னு பாருங்கள். ஆனால் நம்ம முஸ்லீம் பொண்ணுங்க எல்லாம் இஸ்லாத்தை விட்டு வெளியாகிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொருத்தவங்களாம். இது ரொம்ப மனசுக்கு ரொம்ப மோசமான, ரொம்ப கஷ்டப்படக்கூடிய விஷயமா இருக்கிறது. அதனால் அல்லாஹ் யாரை நேசிக்கிறானா
அதெல்லாம் வந்து பெண்கள் எந்த அளவுக்கு பொறுமையாகவும், எந்த அளவுக்கு அமைதியாகவும், எந்த அளவுக்கு நம்ம வீட்டையும், நாட்டையும் காக்கணுன்ற பொறுப்பு பெண்களுக்கும் உண்டு. அந்த காலத்துல வீர பெண்மணிகள்லாம் எப்படிலாம் போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க, அந்த கதையெல்லாம் கொஞ்சம் திருப்பி பாருங்க. எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு.